ஹே லவ். ஸோ நம்ம வந்துட்டு ஏடிவி இடத்துக்கு வந்தாச்சு. சித்து சொன்ன மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு செம்மையாக இருக்கேன், எக்ஸைட்டடாக இருக்கேன். ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க, நமக்கு பூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்னென்னமோ நடக்குது, வாங்க கும்பலாக போவோன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போய் என்னெல்லாம் ஃபன் பண்ணுறோன்ட்டு நீங்களும் பாருங்கள், நானும் ஆர்வமாக வெயிட் பண்ணிருக்கேன். வாங்க 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 வாங்க. லைட்டாக பயமாக இருக்குது, அங்கங்கே இடிக்கிறாங்க. டைம் இல்ல. ஸோ இப்போ வந்து நம்ம ஆரம்பிச்சிரும். உள்ள போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்களும் பாப்பீங்க, நானும் பார்க்க வெயிட்டிங். இந்த காண்டி எல்லாம் சூனாப்பா நான் காத்திருக்க வேண்டியது ஆகி போச்சு. ஜாலி உள்ள போறோம். நானும் கொஞ்சம் ஆர்வமா இருந்தேன், சரி நம்ம கூட கொஞ்சம் பசங்களா வருவாங்க, பார்த்தா பெண்கள் கூட்டத்தோட போறோம். ஓ மை காட். பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? வேணாம். ஆனா என்னதான் பெண்களா இருந்தாலும் அங்க ரெண்டு பெண்கள் செம்மையா இருக்காங்க. அவனா நீ ஹைட்டா இருக்காங்க, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா, அப்படியே ஃபிட்டா. போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு ஹக் வாங்க. என்ன மக்களே, நான் சொன்ன மாதிரி அப்படியே இருக்கா? அப்படியே பாருங்க. என்ன தெரியுங்க முடியல தெரியுதா? ரெண்டு பேரும் கமுக்கணுமா? அவ்வளோதான். என்ன ஆக்சிலரேட்டர் வர்க்க மாட்டான், அமுக்கணும் போல. நீங்க எல்லாத்தையும் அமுக்கணுமா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். மாஸ்டர் நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்துட்டு இதோட முடியல, நான் பண்ணியிருந்தேன் இவ்வளோதானா அப்படின்னா இல்லை இல்லை இல்லை. அடுத்தது இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். அந்த ஸ்பாட்டும் இன்ஸ்டாகிராமபிள் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். பாலின்னு போட்டாலே அதுதான் வரும், ஏன்னா அதுதான் அவ்வளோ ஃபேமஸ். நானும் அதை நோக்கி அந்த பார்வையில் போயிட்டுருக்கேன், ஏன்னா அது அழகாக நம்ம வந்துட்டு பறந்துட்டே போகலாம். இப்போ சொல்ல மாட்டேன், அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ சித்து ப்ரோ, உங்களால் நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். உங்கள் வீடியோஸ் மாதிரி இது பயங்கர ஃபன்னாக இருக்குது. உங்களுக்கும் என்ஜாய் பண்ணால் கண்டிப்பாக வாங்க, ஏன்னா ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். இது நான் சும்மா ஓட்டுவாங்க சும்மா போடுறாங்கன்னு நினச்சேன், ஆனால் அப்படிலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹாப்பிலி சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி லெட்ஸ் கோ ஹாலிடேஸ்க்கு தேங்க்யூ ஃபார் திஸ் அமேசிங் ட்ரிப். இது வரைக்கும் டன். நெக்ஸ்ட்டுக்கு நம்ம போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு ஏதோ இன்சூரன்ஸ் ஆமாம், அதை ஃபில் பண்ணியே ஆகணும். ஃபில் பண்ணிடலாம். இரு, அப்படின்னா ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்க பொறுப்பு இல்லையா? இல்லை அவங்களே பே பண்ணுருவாங்களா? நார்மலாக இந்த ஸ்விங் இடம் வந்துட்டு ரொம்ப ஹைட் பண்ணுவாங்க, நிறைய க்யூ இருக்கும், ரொம்ப ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த ரியாலிட்டி இந்த ரீலுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் வந்த காலமா இல்லை மழை வந்த காலமான்னு தெரியல, ஆட்களே இல்லை. கொஞ்சம் அப்படி பாருங்க, ஒரு பிக்கிங்
ஏன் காலின்னு சொல்றேன்னா, நீங்க மற்றவங்களோட அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்படி கூட்டமாக இருக்கும். ஆனால் இப்போ கூட்டம் இல்லை. கடவுளே மழை நின்றுச்சுன்னா நானும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வருவேன், ஒரு அழகான ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவேன். அப்படி இல்லைன்னா அப்படியே வரட்டும் அப்படியே போயிட்டு வந்துடுவேன். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஏன்னா கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு. ஏன்னா மழை போயிடுச்சு, வெயில் வந்துடுச்சு. அப்பாடா. A few minutes later. ரெடி ஆயிட்டேன். இதுதான் நல்லா இருக்கா? ஸோ இப்போ ஓடணும், மழை வரதுக்கு முன்னாடி பண்ணிடணும்னு சொல்றேன். அதனால ஓடுறேன். நான் முடிச்சுட்டே வந்து அழகா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இது வேற ஆமா. ஸோ முதல்ல இங்க போறேன். ஒன்றுத்துல போனேன். ஆக்சுவலி ஊஞ்சல் ஆடணும்னு நினச்சா அது சுற்றுது. பயந்துட்டு ஐயோ அங்கே பாருங்களேன் அது இருக்கால, அதில் என்ன சுற்றி விட்டாங்க. பயந்துட்டேன். ஆனால் சேஃபாக தான் இருக்குது. இப்போ பிரச்சனைலாம் இல்லை. அடுத்தது தனியாக ஊஞ்சல் ஆட போகிறேன். அந்த ஊஞ்சல் எப்படி இருக்குன்னு நான் போய் பார்த்துட்டு வர போகிறேன். ஓ குரலி வித்தையா? அடுத்தது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? படுத்துட்டே ஊஞ்சல் ஆடுவது எப்படி? இப்படி போயிட்டு வரேன். சூப்பரா இருந்துச்சா? நான் தான் இன்னைக்கு கோழி சண்டை கோழி. இப்ப நான் இறங்க போறேன். அடுத்தது என்னென்னமோ பண்றாங்க மை லார்ட். எல்லாத்தையும் அவுத்துட்டாங்க போல. அடுத்து வந்து நம்ம குட்டி குஞ்சாங்கிட்ட குட்டி முட்டை குஞ்சு. ஐயோ என்னமோ சொல்றேன். முட்டையோட நெஸ்ட்ல போய் நான் உட்கார போறேன். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஸோ நான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். ஆனால் கடவுள் வந்துட்டு சரி ஒரு 10 மணி நேரம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு நீ எல்லாமே பண்ணிக்கோ, இவ்வளோ தூரம் வந்துட்டேன்ற மாதிரி எல்லாமே நான் பண்ணிட்டேன்.